வணக்கம். தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படிங்கிற பேப்பர்ல செகண்ட் யூனிட்டான கட்டிட தொழில்நுட்பம்ல இருந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சங்க காலத்துல கட்டுமான பொருட்கள் எப்படி இருந்துச்சு, வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற மேடையினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே நாடக அரங்கம்னா எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிறாரு. மாதவி தன்னுடைய 5வது வயசுல ஆடல் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சடங்குகளை செஞ்சு சுமார் 7 வருஷம் நாட்டியம் கத்துக்கிறாங்க. தன்னுடைய 12வது வயசுல நாட்டியத்தை அரங்கேற்றத்திற்காக சோழனுடைய அவைக்கு வந்ததாகவும் செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்துல மேடையினுடைய அமைப்பை பத்தி பல்வேறு நிலைகள் கூறப்பட்டிருக்கு. இதனுடைய படிநிலைகள் மொத்தம் 8. அதனுடைய முதல் வகை அரங்கத்திற்கான இடம். சிறந்த இடத்தை, அதாவது சிற்ப கலைஞர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த இடத்தை தேர்வு பண்ணி அரங்கத்துல அமைக்கிறதுக்கான பணியை மேற்கொள்வாங்க. 2வது மூங்கில் கொணர்தல். பொதிகை மலை மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப புண்ணிய மலைகள்ல வளர்ந்திருக்கிற மூங்கில்ல கணுவுக்கு கணு ஒரு ஜான் தூரம் வளர்ந்திருக்கக்கூடிய மூங்கில வெட்டி அது நடன அரங்க அமைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து மூங்கிலினுடைய அளவுகோலை பத்தி கூட நமக்கு ரொம்ப மைன்யூட்டா சொல்லியிருக்கிறாங்க. நூல்கள்ல எந்த மாதிரி கூறப்பட்டிருக்குன்னா, நல்லா வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கைப்பெருவிரல்ல 24, அதாவது ஏறக்குறைய ஒரு 4 அடி வரும் அளவுக்கு அந்த மூங்கில ஒரு கோலா துண்டு செய்யறாங்க. அதோடைய அகலம் 28 அடி, அதாவது 7 கோல் அகலமும் 8 கோல், அதாவது 32 அடி நீளமும் சுமார் 4 அடி உயரமும் உள்ள நடன அரங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டேஜினுடைய சைஸ். அடுத்து உத்தரப்பலகை அமைத்தல். இந்த மாதிரி அமைச்ச மேடைக்கு மேல நாலாபுறமும் தூண்களை நிறுத்துறாங்க. அதுக்கு மேல உத்தரப்பலகையை பிக்ஸ் பண்றாங்க. கீழே கிரவுண்ட்லயும் அரங்கத்தினுடைய தளத்தின் மீதையும் இந்த பலகையை பொருத்துறாங்க. இந்த 2 ஸ்டேஜுக்கும், மேல இருக்கிற ஸ்டேஜுக்கும் கீழே இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கும், அந்த பிளாட்டான சர்ஃபேஸ்க்கு நடுவுல இன்பிட்வீன்ல 16 அடி உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அடுத்து அரங்கினுடைய வாசல். இவ்வரங்கத்திற்குள்ள கலைஞர்கள் உள்ள போறதுக்கும் வெளியே போறதுக்கும் 2 வாசல்கள் இருக்கு. இந்த அரங்கத்தினுடைய மேல்நடை மாடத்துல எல்லாரும் வணங்குற மாதிரி 4 வகை வர்ண பூதங்களுடைய உருவங்களையும் வரைஞ்சு வைக்கிறாங்க. அடுத்து நிலை விளக்கு அமைச்சல். இப்போ ஒரு தூண்கள் இருக்கு, 4 தூண் இருக்கு, விளக்கு பத்திரம் அப்படின்னா அந்த விளக்கினுடைய நிழல் அந்த அரங்கத்திலயோ இல்ல அந்த தூண்லயோ இல்ல அந்த அவையிலயோ விழாதவாறு அந்த நிலை விளக்குகளை அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து எழினிகள் அல்லது திரைகள். பொதுவா எழினிகள் அல்லது திரைகள்னா ஸ்கிரீன், வேற எதுவுமே கிடையாது. இதை ஒரு 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஒருமுக எழினி. இது எப்படி இருக்கும்னா, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட், ஏதாவது ஒரு சைட்ல இருந்து தான் இதை திறக்கவோ இல்லது மூடவோ முடியும். இதை ஒருமுக எழினின்னு சொல்லுவாங்க. 2வது வகை பொறுமுக எழினி. பொறுமுக எழினினா இதை 2 சைட்ல இருந்தும் இழுக்கலாம், அதே மாதிரி 2 சைட்ல இருந்தும் க்ளோஸ் பண்ணலாம். சென்டர்ல ஸ்கிரீன் இருந்துச்சுன்னா 2 பக்கம் இருந்து ஓபன் பண்ணும்போது சென்டர்ல இருந்து ஸ்கிரீன் ஆகும். 3rd டைப் கறந்து வரல் எழினி. கறந்து வரல் எழினினா மேல இருந்து கீழே அந்த ஸ்கிரீன் க்ளோஸ் ஆகும், அதே மாதிரி ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது கீழே இருந்து அந்த மேல ஓப்பன் ஆகும். இதுக்கு பேரு கறந்து வரல் எழினி. 8வது விதானம் தோரணங்களும். விதானம்னா மேல இருக்கிற ரூஃப் மாதிரி வச்சுக்கலாம். அந்த ரூஃப்ல நிறைய டிராயிங்லாம் அதாவது ஓவியம்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. தோரணங்கள் அதாவது அரங்கம் முழுசா அதை டெக்கரேட் பண்றதுக்காக முத்து மாலைகளான கொண்டு செய்யப்பட்ட ஜரி, தூக்கு, தாமம், இந்த மாதிரி ரொம்ப பல விஷயங்கள் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சிலப்பதிகாரத்துல ஒரு நாடக மேடை இப்படித்தான் இருக்கணும்னு, அந்த நாடக அமைப்பு 8 படிநிலைகளை கடந்து வரணும்னு நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு.